லேப்டாப் பேக்ஸ், மென்ஸ் டிஷர்ட்ஸ், வாட்சஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் 70% ஆஃபரில் இருக்குது. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தனது ஜாதியை சொல்லி திட்டுகிறார், அடிக்கிறார் என்று கூறி நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி மீது அவரது மனைவி நித்யா போலீசில் புகார் கொடுத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பல திரைப்படங்களில் நடித்துள்ளவர் தாடி பாலாஜி. லிங்கா படத்தில் ரஜினியுடன் இணைந்து நடித்துள்ளார். வடிவேலு, விவேக் உள்ளிட்ட நடிகர்களுடனும் இணைந்து நடித்துள்ளார். தற்போது விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறார். இவரது மனைவியின் பெயர் நித்யா. இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. மாதாவரத்தில் வசித்து வரும் இவர்கள் சமீபத்தில் விஜய் டிவியில் நடந்த நடன நிகழ்ச்சியில் இவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. டிவி நிகழ்ச்சியில்தான் மோதல் வெடித்ததாக பலரும் நினைத்தனர். ஆனால் இவர்களுக்கு சமீப காலமாகவே நிஜத்திலும் மோதல் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது போலீஸ் நிலையம் வரை இவர்களது மோதல் வந்துவிட்டது. மாதாவரம் காவல் நிலையத்தில் பாலாஜி மீது நித்யா திடீரென பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் தனது சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்லி என்னை திட்டுகிறார், அடிக்கிறார், கொடுமை செய்கிறார் என்று நித்யா பரபரப்பான புகாரை கூறியுள்ளார். நடிகர் தாடி பாலாஜி மீது அவரது மனைவி நித்யா கொடுத்துள்ள இந்த பரபரப்பான புகாரால் சின்ன திரையுலகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஜாதியை சொல்லி பாலாஜி திட்டுவதாக அவரது மனைவியே கூறியிருப்பதால் இந்த விவகாரம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பாலாஜிக்கும் அவரது மனைவி நித்யாவிற்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சிகளில் இவர்களின் உறவினர்கள் பாடுபட்டு வருகிறார்களாம். இருப்பினும் பிரச்சனை இப்போதைக்கு முடிவது போல தெரியவில்லை. மாதாவரம் போலீசார் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. விசாரணை நடத்துவதாக கூறப்பட்டு வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. தாடி பாலாஜி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.